ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷூஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருநெல்வேலி ஸ்பெஷல் திருப்பாகம் ஸ்வீட் தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட்டுக்கு ஒரு 3/4 கப்பு பால் எடுத்துருக்கிறேன். அதே அளவுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். ஒரு 1/2 கப்பு நெய் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப்பு முந்திரி பருப்பு எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்காங்க. இவ்வளவு தான் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். நீங்கள் சுகர் பிடிக்காட்டா நீங்கள் வெல்லம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரே மெஷர்மெண்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க பாலை ஒரு கிண்ணத்தில் விட்டுக்கிடலாம். இதில் நான் கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு வச்சுருக்கேன், வெதுவெதுப்பான பால். இப்போ அந்த பாலில் அந்த கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விடுங்க. கட்டி இருக்கக்கூடாது, கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்காங்க. இப்போ அடுத்தது சுகர் கலந்துக்காங்க. சுகர் தேவையான அளவுக்கு கலந்துக்கோங்க. வேணும்னா நீங்கள் திரும்ப கொஞ்சம் கலந்துக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்காங்க. நான்ஸ்டிக்காக இருந்தால் நல்லது, ஏன்னா கிளறும்போது ஒட்டாமல் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ பேன் சூடாகிடுச்சு. 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இல்லை அந்த ஹீட்டில் நம்ம விட்ட உடனே அது அடி பிடிக்கும், அதுக்காக தான் அந்த நெய் விட்டுருக்குது. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க கலவையை அந்த பேனில் விட்டுருவோம். அந்த கலவை எல்லாம் விட்டாச்சு. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிளறி எடுப்போம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகுது. இதை கைவிடாமல் கொஞ்சம் கிளறுங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் சுகர் பத்தாதது மாதிரி இருக்குது, அதனால் கூட கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டு கொஞ்சமாக நல்லா கிளறி விடுங்க. இது நான்ஸ்டிக்னால ரொம்ப அடி பிடிக்காது. இப்போ பாருங்கள், நல்ல கெட்டியாக ஆரம்பிச்சிட்டு இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு கிளறுங்க. அடி பிடிக்கிறது மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நெய் விட்டு கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருக்க நெய் மேலே வருது. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்க முந்திரி பருப்பை மிக்சியில் போட்டு நல்ல பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பவுடரையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கிளறுங்க. நல்லா அந்த நெய், அந்த முந்திரி பருப்பு வாசம் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு ரிச் ஃப்ளேவர் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒட்டாமல் வருது. இந்த டைமில் மிச்சம் இருக்க நெய்யையும் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய் வந்து ஒரேடியாக விடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போ மிச்சம் இருக்க நெய்யையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக நெய் வந்து எல்லாமே வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்மளோட திருப்பாகம் ரெடி ஆயிடுச்சு. இது திருநெல்வேலியில் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டு. ஈஸியாக வீட்டில் இருக்க திங்ஸை வச்சே செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.